வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதியம் 1. வேலையாட்கள் யாரும் உள்ளே செல்லாமல் வீட்டின் வெளியவே நின்று கொண்டிருந்தார்கள். அதே சமயம் ரோஷினி தூக்கத்திலிருந்து மெல்ல கண் விழித்தவளுக்கு இடம் புதியதாக இருப்பது போல் தோன்ற தன் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். அப்போதுதான் அவள் இருப்பது ஹால் என்று தெரிய அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் தான் இருக்கும் கோலத்தை பார்த்தாள். ஆனால் அவளோ போர்வையால் மூடியபடி இருந்தாள். உடனே அங்கு யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி பார்த்தாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. உடனே போர்வையால் தன்னை சுற்றி கொண்டவள் வேகமாக அவள் அறைக்கு ஓடியவள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் முதலில் தேடியது அவனைத்தான். எங்க அவரு? ஆளையே காணுமே. யோசித்தபடி கண்களால் அவள் தேட, ஆனால் அவன் எங்கும் இல்லை. அவன் எங்கே என்று வெளியே வந்து பார்க்க அப்போது வேலையாட்கள் அனைவரும் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவங்கெல்லாம் எப்ப வந்தாங்க? ஒருவேளை நம்ம இங்கிருந்து போகும்போது இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்களோ? ஐயோ, நம்ம இருந்த கோலத்தை இவங்க யாராவது பார்த்திருப்பாங்களா இல்லையா? எதுவுமே தெரியலையே. மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இவர் எங்கதான் போனாரு? நினைத்தவள் அந்த வீடு முழுவதும் அவனை தேடத் தொடங்கினாள். ஆனால் அவன் அங்கு எங்கும் இல்லாததை பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் எங்கும் தென்படவில்லை. அதை பார்த்தவளுக்கு கோபம் வந்தது அவன் மீது. அந்த கோபத்துடன் தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள். வேலையாட்களும் அவர்கள் வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவை தயார் செய்தவர்கள் அவளை அழைத்தனர். ஆனால் அவளோ கதவை திறந்தவாடில்லை. இவள் சாப்பிடாமல் இருப்பது அவனுக்கு தெரிந்தால் மிகவும் கோபப்படுவான் என்று அறிந்தவர்கள் அவளை எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும் என்று முயற்சித்து பல தடவை அவளை அழைத்து பார்த்தார்கள். ஆனால் அவளும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள். அதை பார்த்த அனைவருக்கும் உள்ளுக்குள் இன்று என்ன ஆகப் போகிறதோ என்று பயம் அதிகமானது. இரவு. மாஸ்க்மேன் வீட்டுக்குள் நுழைய அப்போது அவன் முன்பு ஒரு வேலையால் வந்து நின்றவர் ரோஷினி எழுந்ததிலிருந்து இன்னும் எதுவும் பண்ணாததை அவனிடம் சொன்னார். அதை கேட்டவன் நேராக அறைக்கு வந்தவன் அவள் எங்கே என்று பார்க்க அவள் பால்கனியில் அமர்ந்திருப்பதை கண்டவன் அவளிடம் சென்றான். ரோஷினி, என்னாச்சு? எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்க? அவளை பார்த்து இவன் கேட்க இவ்வளவு நேரம் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தவளுக்கு இவனின் குரலை கேட்டவுடன் கோபம் வந்துவிட அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து அறைக்குள் வந்து விட்டாள். அதை பார்த்த அவனும் அறைக்குள் வந்தான். உன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி இருக்கன்னு? எந்த பதிலும் சொல்லாம வர? அவள் இப்போதும் மௌனம் காக்க அவள் கைகளை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவன் அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்கும்படி செய்தான். ஆனால் அவளோ அவனை பார்க்காமல் வேறுபுறம் பார்த்தாள். அவளின் இந்த செயலில் ஒன்றும் புரியாதவன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டர் வர சொல்லிட்டா? நான் நல்லாதான் இருக்கேன் சொல்லியவள் அங்கிருந்து செல்ல முயற்சித்தாள். அதை பார்த்தவன் மீண்டும் அவளை பிடித்து நிறுத்தினான். அப்ப எதுக்கு காலையில இருந்து சாப்பிடாம இருக்க? அவனை ஒரு அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவள் அவன் கையிலிருந்து விடுபட முயற்சித்தாள். ஆனால் அவன் பிடியோ இறுக்கமாக இருந்தது. என் கைய விடுங்க. நான் உன்னை என்ன கேட்டேன்? நீ என்ன பேசுற? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேக்குறீங்க? எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல. இவளின் கோபமான வார்த்தைகளை கேட்டவனுக்கு எதற்காக இவள் கோபப்படுகிறாள் என்றே புரியவில்லை. எதுக்கு இப்போ கோபமா இருக்க? இவன் கேட்டதுதான் தாமதம். அவனை ஏகத்துக்கும் முறைத்தவள், எதுக்கு கோவப்படுறேன் நான் கேக்குறீங்க? அப்ப என்னோட கோபத்துக்கான காரணம் உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? அப்படி நீ கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ப்ளீஸ் ஆரே, நான் எதுவும் பேச விரும்பல, என்ன விடுங்க. நீ காரணத்தை சொல்லு. தெரிஞ்சும் தெரியாதது போல இருக்கிற உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இவள் சொல்வதை கேட்டவனுக்கு இவள் கோபத்தின் அர்த்தம் ஒன்றும் புரியவில்லை. அவளை கேள்வியாக பார்த்தான். சரி, நான் என்ன பண்ணுன சொல்லு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு நானே சொல்லணுமா? சரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ரூம்ல அப்படியே விட்டுட்டு போனீங்க, சரி. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்ன அப்படியே ஹால்லே விட்டுட்டு போயிட்டீங்க. நான் எழுந்திருக்கும் போது ஹால்ல இருக்கேன். தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளவு ஷாக் ஆச்சு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. அவனை முறைத்து கொண்டே கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டவன் அப்போதுதான் இவள் எதற்காக கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டவன், இதுக்குதான் இவ்ளோ கோபப்படுறியா? இவன் சர்வசாதாரணமாக கேட்பதை பார்த்தவளுக்கு இவன் என்ன ரகம் என்று நினைத்தவள், என்ன இதுக்குதானா? இது பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியலையா? அவள் கேட்ட கேள்வியில் இதுவரை அவள் கையை பிடித்திருந்தவன் தன்னை நோக்கி இழுத்து தன் கை வளைவுக்குள் நிறுத்தி கொண்டவன், இந்த வீட்டுக்குள்ள என்ன மீறி யாராலையும் வர முடியாது. அதுவும் நீ எழுந்திருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள யாருமே வரல. இத நான் நம்பணுமா? நான் தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே போகும்போது எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களே, அதுதான் நான் பார்த்தேனே. என்ன பார்த்த? நீ எழுந்திருக்கும் போது அவங்கள பாத்தியா? இவன் கேட்ட கேள்வியில் அதை நினைவுக்கு கொண்டு வந்தவள் காலையில் நடந்ததை யோசித்தாள். அவள் கண் விழித்த போது அங்கே யாரும் இல்லாததை பார்த்துவிட்டுத்தான் மேலே வந்தாள்.
அதை உணர்ந்தவள் அவனை கேள்வியாக பார்த்தாள். தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன், என்ன பாக்குற? அவங்க இருந்தாங்களா இல்லையா? இல்ல. சொல்லியவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். அதை பார்த்தவன் இன்னும் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு, அப்போ மேடம் தப்பே செய்யாத என் மேல கோவமா இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தானே? இவன் சொல்லியதை கேட்டவளுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. எனது மீண்டும் பனிஷ்மெண்டா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க அவனின் பிடி இறுகியது. அதை உணர்ந்தவள், ப்ளீஸ், நான் சாரி கூட கேட்டுக்கிறேன். ஆனா பனிஷ்மெண்ட் மட்டும் வேணாம். அதெல்லாம் முடியாது. இவன் பிடிவாதமாக சொல்வதை பார்த்தவளுக்கு, ஐயோ, இவன் பனிஷ்மெண்ட் என்றாலே தன்னை ஒரு வழியாக்கி விடுவான். இன்று வேறு இவன் மீது கோவப்பட்டு இருக்கிறோமே என்று நினைத்தவளுக்கு அதை நினைக்கும் போதே கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. இருந்தும் மீண்டும் அவனிடம் கேட்டாள், ஆரி ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிக்கலாம்ல? தெரியாம செஞ்ச தப்புக்கு கூட மன்னிக்கலாம். ஆனா புரியாம செஞ்ச தப்புக்கு எப்படி மன்னிக்கிறது? எப்பவுமே பனிஷ்மெண்ட் தானா? நீங்க ரொம்ப மோசம் ஆரி, போங்க. அவனும் பரவாயில்லை என்பது போல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவளுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வர அவனை பார்த்தாள். அவன் பரவாயில்லை என்பது போல் அவளை பார்த்து கொண்டிருக்க இவளும் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது போல் அவனை தயக்கமாக பார்த்தாள். இவளின் தயக்கத்தை பார்த்தவன், என்ன ரோஷினி, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா அமைதியா இருக்க? அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல. அதனால்தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் தானே காரணம். என்ன சொல்ற? எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீதான் காரணமா? ஆமா, அன்னைக்கு மட்டும் நீங்க மழையில நனையாம இருந்திருந்தா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்காதுல்ல. அதுக்கு நான் தானே காரணம். லூசு மாதிரி பேசாத. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உங்களுக்கு உடம்பு முடியாம போனதுக்கு நான் தான் காரணம். அது எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் உன்னை நீயே குறை சொல்லிக்காத. இல்ல, உங்களை பார்க்க முடியாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா உங்களுக்கும் எதுவும் ஆயிருக்காது. நீங்களும் என் கூடவே இருந்திருப்பீங்க. என்ன சொல்றீங்க? உங்களை எத்தனை வாட்டி பார்க்க ட்ரை பண்ணேன்னு தெரியுமா? ரிஷி அவர்தான் என்ன பார்க்கவே விடல. ஏன் இந்த வீட்டுல கூட என்ன இருக்க விடல. இது கூட பரவாயில்ல. ஆனா உங்களை பார்க்க விடாம பண்ணதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்போ நான் உன் கூட இருக்கேன்ல. இப்ப இருக்கீங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அப்ப நீங்க எல்லாமே எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு போன் கால், எத்தனை வாட்டி பார்க்க ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா ஒரு வாட்டி கூட உங்ககிட்ட பேசவும் முடியல, உங்களை பார்க்கவும் முடியல. அதுக்கப்புறம் தான் நான் டீனாவை பார்க்க போனது. அவள் மிகவும் வேதனைப்பட்டு சொல்வதை கேட்டவன், இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த ரிஷிய ஒரு வழி பண்ணிருப்பேன். நீ என்ன பார்க்காததுக்கு அவன்தான் காரணமா? இப்பதான் எனக்கு தெரியுது அவனுக்கு இருக்கு. சொல்லியவன் தன் கைகளை முறுக்கினான். அதை பார்த்தவள், சரி, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு? சரி, இப்பயாவது நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவனும் சரி என்பது போல் தலையசைத்தான். அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? மழையில நனைஞ்சதும் உடம்பு முடியாம போற அளவுக்கு? இவள் கேட்ட கேள்வியில் அவன் அமைதியாகவே இருக்க அதை பார்த்தவளுக்கு முகம் வாடியது. உங்களை பத்தி தான் சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்களோட ஹெல்த் பத்தி கூட சொல்ல மாட்டீங்களா? அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இவள் வருத்தம் தோய்ந்த குரலை கேட்டதும், உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்ல. நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீங்க இப்படி சொல்லாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவள் சொல்லியதை கேட்டவன் அவளை அழைத்து கொண்டு சோஃபாவிடம் வந்தவன். முதலில் அவன் அமர்ந்துவிட்டு அதன் பின் அவளை மடியில் அமர்த்தி கொண்டவன் அவளை பார்த்து பேசினான். எனக்கு மழையில நனைஞ்சா அலர்ஜி மாதிரி வரும். என்னது? மழையில நனைஞ்சா அலர்ஜி வருமா? இவன் சொன்னதை கேட்டவளுக்கு தன் மீது கோபம் வந்தது. அதில் தன்னைத்தானே திட்டிக் கொண்டவள், இது எதுக்கு என்கிட்ட நீங்க சொல்லாம இருந்தீங்க? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்படி நடந்திருக்க மாட்டேன்ல. அப்ப என்னால தானே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்படி இருக்கும்போது ரிஷி சொன்னது சரிதான். இங்க பாரு, எனக்கு இருக்கிற பிரச்சனைய உன்கிட்ட நானா வந்து சொன்னாதான் தெரியும். இத பத்தி நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கும்போது அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, நீங்க என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அட்லீஸ்ட் உங்க ஹெல்த் பத்தியாவது நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நானே இந்த விஷயத்த உன்கிட்ட இப்பதான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தா நீ அப்படி நடந்திருக்க மாட்டல. அதை கேட்ட ரோஷினி ஆமாம் என்பது போல் தலையாட்டியவள், இங்க பாருங்க, இனி நீங்க வெளியே போகும்போது மழை வருதா என்னன்னு பார்த்துட்டு தான் போகணும். இவள் சொல்வதை கேட்டவன் நிமிர்ந்து அவள் கண்களை பார்த்தான். அதில் அக்கறையும் அன்பும் அதிகமாக இருக்க அதை கண்ணிமைக்காமல் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இவள் மீண்டும் பேசினாள்.
அப்படி மழை வர மாதிரி இருந்தா நீங்க வெளியே போகவே கூடாது. சொல்லியவள் அவன் முகத்தை பார்க்க அவனும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள், என்ன உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? சரி. அப்புறம் எப்பவும் ரெயின் கோட் உங்க கூடவே வச்சுக்கோங்க, என்ன புரியுதா? அதை கேட்டவன் சரி என்பது போல் தலையாட்டினான். இப்படி தலைய மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? புரியுதா புரியலையான்னு வாய் திறந்து சொன்னா தானே எனக்கு தெரியும். சரி. அதை பார்த்தவள் தன் தலையில் அடித்துக்கொண்டு, இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்களே தவிர ஆனா எப்படி பதில் சொல்றதுன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை 2 வார்த்தையில பதில் சொல்ல வேண்டியது. அப்படியே ஏதாவது ஒண்ணுனா அத்திப்பூ பூத்தா போல ஒரு 4 வரியில பதில் சொல்றது, அவ்வளவுதான். எங்க இருந்துதான் இப்படி பேச கத்துக்கிட்டீங்களோ? ஒரே வார்த்தையில எல்லாம் பதில் சொல்ல எனக்கெல்லாம் வராதுப்பா. இவள் பேசும் அனைத்தையும் கண் கொட்டாமல் மீண்டும் இவன் பார்த்தான். அப்புறம் இந்த மழை காலத்துல எல்லாம் வெளியே போகாதீங்க, சரியா? எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாள்ல மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வெளியே போறத கம்மி பண்ணிக்கோங்க, புரியுதா? எல்லாத்துக்கும் தலைய மட்டும் ஆட்டினா பத்தாது, சொன்னதை கேட்டு நடக்கணும். அதற்கும் இவன் தலையாட்டி கொண்டே இருக்க அதை பார்த்து கடுப்பானவள், இப்பதானே சொன்ன இப்படி பண்ணாதீங்கன்னு, உங்களோட ஹெல்த்துக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போதும் அவன் அமைதியாக இருக்க மீண்டும் ஏதோ பேச வாய் எடுத்தாள். அப்போது அவன் கையில் இருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் அலாரம் அடிப்பது போல் சத்தம் கேட்டது. அதை பார்த்தவனின் முகம் மாறியது. உடனே அவளை பார்த்தவன், ரோஷினி, உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன் சொல்லியவன் அவள் பதிலை கூட கேட்காமல் அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். அதை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவ்வளவு அவசரமாக எங்கே செல்கிறார் என்று யோசித்தவள், அதே சமயம் ரிஷிக்கும் அவன் ஸ்மார்ட் வாட்சில் இருந்து அலாரம் அடிப்பது போல் சத்தம் கேட்டது. அதை பார்த்தவனுக்கு ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்தது. உடனே அங்கிருந்து கிளம்பினான். மாஸ்க் மேன் ரோஷினியிடம் பேசிக் கொண்டிருக்க அப்போது அவன் வாட்சிலிருந்து நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டது. அதை பார்த்தவன் உடனே அங்கிருந்து கிளம்பி இருந்தான். அதேபோல் ரிஷிக்கும் வந்தது. அதை பார்த்தவன், நான் இப்பவே கிளம்பி வரேன் சொல்லியவன் அவனும் அங்கிருந்து கிளம்பினான். ரிஷி, மாஸ்க்மேன் இருவரும் அந்த இடத்திற்கு ஒரே சமயத்தில் வந்தார்கள். முதலில் ரிஷி காரிலிருந்து இறங்கியவன் மாஸ்க்மேனின் காரை பார்த்தான். அப்போதுதான் மாஸ்க்மேன் காரிலிருந்து இறங்க அவனை பார்த்த ரிஷி, இப்ப கூட உனக்கு மாஸ்க் தேவையா? கழட்டி வச்சுட்டு வா. இவன் சொல்லியதை கேட்ட மாஸ்க்மேன் தன் மாஸ்கை கழட்டி காருக்குள் வைத்தவன் அவனுடன் சேர்ந்து உள்ளே நுழைந்தான். இவர்கள் இருவரும் உள்ளே நுழைய அதே சமயம் அங்கு வந்தார் சீஃப். அங்கு வந்தவர் ரிஷியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பியவரின் கண்கள் மாஸ்க்மேன் மீதுதான் இருந்தது. அதை உணர்ந்தவன், இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? குரலில் ஒருவித கடுப்போடு கேட்டான். அவன் கேட்டதை பார்த்தவர், இத்தனை நாள் எப்படி இருந்த? எல்லாம் ஓகே தானே? மட்டுமே அவனிடத்திலிருந்து அவருக்கு பதில் வந்தது. அவனின் குணத்தை அறிந்தவர் அதை கண்டுகொள்ளாமல் அவர்களிடம் பேசினார். நமக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் மெசேஜ பாத்தீங்கல்ல? ஆமா. சொல்லும்போது அவனுக்கு கடுப்பாக இருந்தது. ஆமா சீஃப். அவங்க எப்ப வந்தாங்க? அது தெரியல. இப்ப எங்க இருக்காங்க? இவன் கேட்டதை பார்த்தவர் அந்த இடத்தின் பெயரை சொன்னார். அவர் சொல்லியதை கேட்டவன், இப்ப என்ன பண்றது? இவன் சொன்னதை கேட்டு ரிஷியும் அவரை பார்த்து பேசினான். சீஃப், நாம ஒரு நாள் பிளான் பண்ணி வச்சிருந்தா இப்போ அவனுங்க முன்னாடி வந்திருக்கானுங்களே. இப்ப என்ன பண்றது? நம்ம ஏற்கனவே போட்ட பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிதான். இவர் சொன்னதை யோசித்து பார்த்த மாஸ்க்மேன், இப்போ இத பண்ண வேணாம். அதை கேட்டவர் கொஞ்சம் கடுப்பாகிவிட, இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு இதுக்கப்புறம் கிடைக்காது. கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த பிளான யூஸ் பண்ண வேணாம். இவன் சொல்லியதை கேட்டவர் கோபமாக அங்கிருந்து சென்று விட்டார். அதை பார்த்த மாஸ்க்மேன் அமைதியாக இருக்க இவன் அமைதியை பார்த்த ரிஷி, ஏன்டா இப்ப பண்ண வேணாம்னு சொல்ற? அது நல்ல பிளான் தானே. இதுக்காக நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருந்தோம். அவனுங்க இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காங்கன்னா நம்ம பிளான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரும்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பானுங்க. சொல்லியவன் ரிஷிக்கு அனைத்தையும் தெளிவாக கூறினான். அதை கேட்ட ரிஷியும் இது சரிதான் என்று யோசித்தவன், இது நீயே அவர்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லடா. இத சொல்லாம எதுக்கு அமைதியா இருந்த? அவரு போற வரைக்கும். அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. நீ என்ன பண்ண போற? நீயே சொல்லு. என்னது, நான் அவர்கிட்டயா? அதுவும் அவர் போட்ட பிளான வேணான்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறியா? என்னால முடியாது. அப்போ உன்னோட விருப்பம். சொல்றதும் சொல்லாததும் உன்கிட்ட தான் இருக்கு. நீ கேட்ட, நான் டீடைல் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இவன் சொல்லியதை கேட்ட ரிஷிக்கு ஐயோ என்று இருந்தது. இவன் எப்ப பாரு என்னைய கோத்து விட்டுட்டே போறான். நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்றது? தனக்குத்தானே சொல்லியவன்
பயந்தபடியே அவரை காண சென்றான். ஆனால் அவர் அறை வரைக்கும் வந்தவனுக்கு பயம் அதிகமாக இப்படியே சென்றுவிடலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் இதை எப்படியாவது சொல்லியாக வேண்டுமே என்று அவன் பயத்தில் தயங்கியபடியே நின்று கொண்டிருந்தான். 10 நிமிடங்களுக்கு மேலாக வேண்டாமா என்பது போல் அவன் யோசித்துக் கொண்டே நின்றிருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் இதை எப்படி இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும், அதை இப்போதே சொல்லிவிடலாம் என்று நினைத்தவன் அவர் அறைக்குள் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்தவர், என்ன ரிஷி? அவனை பார்த்து இவர் கேட்க, இவர் குரலில் இன்னும் பயந்தவன் என்ன சொல்வதென்று ஒரு நிமிடம் மறந்ததால் அவர் என்னவோ சாதாரணமாகத்தான் கேட்டிருந்தார். இவன்தான் பயத்தின் உச்சிக்கு சென்று வந்தவன். அவரை பார்த்து மெல்ல பேசத் தொடங்கினான். சீஃப், அவன் என்ன சொல்ல வரான்றதையும் நீங்க கொஞ்சம் கேட்கலாம்ல? சொல்லியவன் அவன் சொன்ன அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அவரிடம் கூறினான். அதை கேட்டவர் சிறிது நேரம் ஆழமாக யோசித்தார். அவரும் 1க்கு 2 முறை 3 முறை என்று யோசித்து பார்த்தவர், இங்க பாருங்க, இப்ப கடைசியா இருக்கிறது நல்ல சான்ஸ். இப்ப விட்டோம்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஏன், அவங்க அடுத்த வாட்டி எப்ப வருவாங்கன்னு கூட தெரியாது. அதனால யோசிச்சு பண்ணுங்க. அப்படியும் இல்லையா, நீங்களே ஏதாவது பண்ணுங்க. சொல்லியவர் அந்த அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு சென்று விட்டார். அதை பார்த்தவன் உடனே மாஸ்க்மேனிடம் வந்தான். அந்த அறை பார்ப்பதற்கே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. அதிலும் அந்த அறை முழுவதும் கம்ப்யூட்டர் சிஸ்டம், விஷுவல் ஸ்கிரீன், வெப்கேம்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், ஜாய்ஸ்டிக்ஸ், இமேஜ் ஸ்கேனர்ஸ், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் இருந்தன. இருவரும் அங்கே அமர்ந்தவர்கள் அடுத்து தங்களுக்கான திட்டத்தை திட்டமிடத் தொடங்கினார்கள். ரோஷினி கார்டன் ஏரியாவில் யோசனையாக மனதில் புலம்பியபடி அமர்ந்திருந்தாள். இவர் எங்கதான் போறாரு? திடீர்னு காணாம போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லவும் மாட்டாரு. அவள் என்னதான் அமைதியாக அமர்ந்து அந்த கார்டனில் உள்ள மலர்களை ரசித்துக் கொண்டிருப்பது போல் பார்ப்பவருக்கு தெரிந்தாலும் அவளது யோசனை முழுக்க ஆரியை சுற்றிதான் இருந்தது. அப்போது அவனின் கார் சத்தம் கேட்க ரோஷினி வேகமாக எழுந்து அவன் அருகில் ஓடி வந்தாள். அவள் ஓடி வருவதைக் கண்டவன் 2 அவளை நெருங்கி அவளை அப்படியே சிறு குழந்தையாய் தூக்கி கொண்டான். முதலில் ரோஷினி இதை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் சிறிது தடுமாறியவள் பின் சுதாரித்து அவனது கழுத்தை கட்டிக்கொண்டாள். ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா ஓடி வர? ஸ்லிப் ஆயிட்டா என்ன பண்றது? ஸ்லிப் ஆகாது, நீங்க ஆகவும் விட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆமா, எங்க போனீங்க? இம்பார்ட்டன்ட் ஒர்க். என்னதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோ? அவள் மனதில் நினைத்து கொண்டிருக்க அப்போதுதான் தான் இன்னும் ஆரியின் கைகளில் இருப்பது அவள் நினைவுக்கு வந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் என்னை இப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? என்னோட லைஃப் டைம் ஃபுல்லா. அதை கேட்டவள் தன்னையும் மறந்து ஒரு நொடி அவனது முகத்தை ஆழ்ந்து பார்த்தாள். அவனது அகன்ற நெற்றியும் அந்த மாஸ்கிலிருந்து கூர்மையான பார்வை வெளிப்படும் கண்களும் அவனது சிவந்த அதரங்களும் என பெண்ணவளை ரசிக்க வைத்தது. அவள் தன்னை ரசிப்பதைக் கண்டு ஆரியின் இதழ்கள் லேசான புன்னகையை வெளிப்படுத்த அவன் அவளை வீட்டிற்குள் தூக்கிச் சென்றான். ஆரி, வீட்டுக்குள்ள வேணாம், கொஞ்ச நேரம் கார்டன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவள் அவனிடம் மயங்கி கிடந்த தன் மனதை மீட்டுக்கொண்டு கூறினாள். அதை கேட்டவன் அவளை பார்த்து என்ன காரணம் என்று புருவம் உயர்த்தினான். எனக்கு உங்க கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அவள் ரசனையாய் கூற அவனும் அவளை தூக்கி கொண்டு அங்கு ஃபவுண்டனுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தான். அவன் இன்னும் அவளை தன் மடி மீது குழந்தை போல் அமர வைத்திருக்க ரோஷினி சிரித்தாள். என்ன கீழே இறக்கி விட மாட்டீங்களா? உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? அதை கேட்டு மீண்டும் மெலிதாக சிரித்தவள் அவனது கழுத்துடன் தன் கைகளை மாலையாக கோர்த்து கொண்டு அவன் முகத்தருகே நெருங்கி அவனது மூக்கோடு மூக்குரசினாள். உங்களுக்கு பார்த்தா அப்படி எதுவும் தெரியுதா? நோ. அவன் கூறிக்கொண்டே காற்றில் அலைமோதி அவள் முகத்தில் படும் முடிக்கற்றைகளை கோதி பின்னுக்கு தள்ளினான். இருவருமே ஏதோ ஒரு அமைதியான மனநிலையில் லயித்திருந்தனர். ஆரி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? ஏன் இவ்ளோ ஹெசிடேட் ஆகுற? ஜஸ்ட் டெல் மீ. உங்களுக்கு இம்பார்ட்டண்டா எமர்ஜென்சியா நிறைய ஒர்க் இருக்கு, எனக்கு புரியுது. பட் நீங்க கொஞ்சம் உங்க உடம்பையும் பாத்துக்கணும். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துட்டு ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. என் மேல அவ்வளோ கன்சர்ன்டா? ஏன் உங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு இருக்க கூடாதா? சோ நான் கேர் பண்ணிக்கிறதுனால நீயும் ஷேர் பண்ணிக்கிற. இஸ் ஜஸ்ட் தட்? அவன் வேண்டுமென்றே அவளிடம் வம்பிழுக்க அவன் விளையாட்டுக்குத்தான் கூறினான் என்பது ரோஷினிக்கு புரிந்தாலும் சிறிது எரிச்சல் அடைந்தவள் அவனை லேசாக முறைத்தாள். இருப்பினும் அவளின் இதழினோரம் புன்னகையின் ஒரு இழை ஒட்டியிருக்க ஆரி கேட்டான், நீ சிரிக்கிறியா இல்ல முறைக்கிறியா? முறைச்சிட்டு இருக்கேன். ஓ. அவன் அந்த ஒற்றை வார்த்தையோடு முடித்துக்கொள்ள ரோஷினி மேலும் எரிச்சல் அடைந்தாள். உங்களுக்கு கிண்டலா தெரியுதா?
நான் சீரியஸாவே கோவமா இருக்கேன். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் எனக்கு மனசு ஆறும். ஐ அக்செப்ட் த டேர். என்ன செய்யணும் சொல்லு. அவன் அவ்வாறு கூறியதும் ரோஷினிக்கு சட்டென்று என்ன கூறுவது என்று தெரியவில்லை. திருதிருவென விழித்தவளின் மூளையில் சட்டென்று ஒரு யோசனை வந்து ஒட்டி கொண்டது. போங்க, போய் எனக்காக ரோஸ் மில்க் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அவள் உத்தரவாக கூற அவனும் அவளை தூக்கிக் கொண்டு எழுந்தான். என்ன தூக்கிட்டு போறீங்க? கிச்சனுக்கு. அதை கேட்டு ரோஷினி சிரித்தாள். அது சரி, முடிஞ்சா எனக்கு கர்ச்சீஃப் மாதிரி மடிச்சு உங்க பாக்கெட்லயே வச்சுப்பீங்க போல. டெஃபினெட்லி, முடிஞ்சா வச்சுப்பேன். அவன் அவளை தூக்கிக் கொண்டு கிச்சனுக்குள் நுழைய கிச்சனுக்குள் இருந்த ஆட்கள் எழுந்து நின்றனர். எவ்ரிஒன் கெட் அவுட். அவன் ரோஷினியுடன் பேசும் முறையில் இருந்து முற்றிலுமாக மாறி அமைதியாக, அதே சமயம் அழுத்தமாக கூற அங்கிருந்தவர்கள் வேகமாக அந்த இடத்தை காலி செய்தனர். அந்த வித்தியாசம் அவளுக்குமே நன்றாக தெரிந்தது. அவளை கவுண்டர் டாப் மீது அமர வைத்தவன் ரோஸ் மில்க்குக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்தான். அதில் எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீமை பார்த்தவளுக்கு பொல்லாத எண்ணங்கள் அவள் நினைவை ஆட்கொண்டு அவள் கன்னத்தை சிவக்க செய்தது. இங்கு வெளியே நின்று கொண்டிருந்த வேலையாட்களுக்கு இது சற்று பழக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இன்னும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். கிச்சனுக்குள் ஆரி மிக்சர் ஜாரில் பாலை ஊற்றியவன் ஐஸ்கிரீமை ஸ்கூப் செய்து அதில் சேர்த்தவன். பின் சர்க்கரையையும் ஐஸ் கட்டிகளையும் சேர்த்தவன் மிக்சியை ஓடவிட பால் நன்றாக குழைந்து மேலும் கெட்டியாக கிரீமாக மாறியது. பின் ஆஃப் செய்துவிட்டு ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் செய்தவன் மீண்டும் 2-3 பல்ஸ் விட்டு அந்த ரோஸ் மில்கை கிளாஸுக்கு மாற்றினான். அவன் ஒரு ப்ரொஃபஷனல் செஃப் போல நேர்த்தியாக வேலை செய்து கொண்டிருக்க அவள் அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆரி, அவள் அழைக்க அவனும் ரோஸ் மில்க் மீது வைப்பதற்காக மீண்டும் ஐஸ்கிரீமை ஸ்கூப் செய்து கொண்டே என்ன என்று கேட்டான். நீங்க எந்த கடையில ஜூஸ் போடுற வேலை பாக்குறீங்க? வாட் டிட் யூ சே? அவள் கேட்டதில் அவன் தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவளை முறைத்தபடி கேட்டான். அவனை வேண்டுமென்றே வெறுப்பேற்றியவள் இப்போது அவனது முறைப்பை சமாளிப்பதற்காக என்று பல்லை காட்டினாள். நான் ஒன்னும் சொல்லலையே, ரோஸ் மில்க் எடுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்னங்கறத சொல்லு. ஐயோ, உண்மையிலே கோச்சிட்டார் போலவே. இப்ப என்ன பண்றது ரோஷினி? ஆரி, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் யூ என வார்த்தைகளால் அவனிடம் குழைந்தாள். ஆனால் அவனும் அதற்கெல்லாம் அசராமல் அப்படியே விரைப்பாக நின்று அவளை முறைத்து கொண்டிருக்க அமர்ந்திருந்த இடத்தை விட்டு இறங்கியவள் அவன் அருகில் சென்று அவனோடு ஒட்டி நின்றாள். ஆரி, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கோச்சிக்காதீங்க. அவன் சட்டை பட்டனை நோண்டிக் கொண்டே கூறியவள் அவனது நாடியை வருடி கெஞ்சலோடு கொஞ்சம் முத்தம் கொடுக்க அவனுக்கு அது பிடித்திருந்தது. அவள் இன்னும் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காக அவன் அமைதியாக அப்படியே நிற்க அவனது கன்னம் உதடு என முத்தமிட்டவள் மூக்கில் முத்தமிட வர மாஸ்க் இடித்தது. உங்க மூக்குல கண்ணுல எல்லாம் கிஸ் பண்ண முடியாது, மாஸ்க் இடிக்குது. கோவம் போச்சா? அவள் அவனிடம் கொஞ்ச. ஆரி சிரித்து விட்டான். அவன் சிரிக்கவும் தான் அவளுக்கு அப்பாடா என்று இருந்தது. சரி, அப்புறம் கொஞ்சிக்கலாம். ஐஸ்கிரீம் கரையுது, டேஸ்ட் பண்றியா? கார்டனுக்கு தூக்கிட்டு போங்க. அவன் சரி என்று அவளை தூக்கிக் கொள்ள அவள் ரோஸ் மில்கை கையில் எடுத்துக் கொண்டாள். அவளை அப்படியே கார்டனுக்கு தூக்கி வந்தவன் முன்பு போலவே அவளை தன் மடியில் அமர்த்தி கொள்ள அவனது ஸ்மார்ட் வாட்சில் இருந்து மீண்டும் அலர்ட் சத்தம் வந்தது. ஆரி தன் வாட்சை பார்க்க அது ஆரஞ்சு நிறமாக மாறத் தொடங்கியது. ஆரியின் ஸ்மார்ட் வாட்சிலிருந்து மீண்டும் அலர்ட் வர அவனது வாட்சின் டிஸ்பிளே நிறம் மாறத் தொடங்கியது. அதை கண்டவனின் முகம் தீவிரமாக மாற அவன் வேகமாக ரோஷினியை தன் மடியிலிருந்து நகர்த்தி இருக்கையில் அமர வைத்தவன். எமர்ஜென்சி! அவன் இதழ்கள் அவளிடம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் உதிர்த்தது. அவன் வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டான். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. என்ன எமர்ஜென்சி? அவருக்கு என்ன அலர்ட் வருது? ஏன் அந்த அலர்ட் வந்தா இவ்ளோ சீரியஸா மாறிடுறாரு? தன் மனதில் நினைத்தவள் வேகமாக எழுந்து அவளும் அவன் பெண்ணோடு வீட்டிற்குள் செல்ல அவனை தன்னுடைய தனிப்பட்ட அறைக்குள் சென்று கதவை அடைத்தான். ஆரி அந்த அறைக்குள் இருக்கும்போது அங்கு செல்லக்கூடாது என்பது ரோஷினிக்கு நன்றாக தெரியும். ஏதோ வேலையில் சிக்கல் என்று நினைத்தவள் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து வந்து விட்டாள். அறைக்குள் வந்த ஆரி ஒரு பட்டனை அழுத்த அங்கு தரையில் ஒரு கதவு திறந்து பாதை வெளிப்பட்டது. அவன் அதற்குள் இறங்க மீண்டும் அந்த கதவு மூடி பழையபடி ஒரு சாதாரண தரை போல் காட்சியளித்தது. இங்கு அந்த அண்டர் கிரவுண்டுக்குள் இருந்த அறை ஹைடெக் கம்ப்யூட்டர்ஸ், ஸ்மார்ட் ஸ்கிரீன் என நவீனம் நிறைந்ததாக இருக்க ஆரி அந்த ஸ்கிரீனை ஆன் செய்தான். அதில் ரிஷியின் உருவம் தோன்றியது. இதுக்கு மேல டீலே பண்ண முடியாது. வெயிட் பண்றது நமக்கு தான் டேஞ்சர். செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? எஸ், டைம் ரன்னிங்ல இருக்கு. சீஃப் எங்க? அவரு ஜெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்ப வர? இந்த கால் டிஸ்கனெக்ட் ஆனதும் கிளம்பிடுவேன். நீ அங்க ரன்னிங்ல இருக்கிற டைமரை மட்டும் பிரேக் டவுன் ஆகாம பாத்துக்க சொல்லு. நான் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும் போது
அந்த ஆள் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். அவனால எப்படியும் மேல போயிருக்க முடியாது. அவனை பிடிக்க சொல்லி நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். இப்போ நீ சொன்னதையும் பாஸ் பண்ணிடுறேன். குயிக் ஃபாஸ்ட். மேலும் சில விஷயங்களை கூறியவன் ரிஷியை துரிதப்படுத்திவிட்டு காலை டிஸ்கனெக்ட் செய்தான். அவன் கூறியது போலவே அடுத்த நொடி வீட்டிலிருந்து புறப்பட்டான். இங்கு ரோஷினி அவன் வீட்டிலிருந்து கிளம்பியது கூட தெரியாமல் அறையில் அவன் எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். நேரம் சென்றதை தவிர அவன் வந்தபாடில்லை. அவள் வைத்துவிட்டு வந்த ரோஸ் மில்கை கொண்டு வந்து கொடுத்திருந்தன. அதையும் அவள் அப்போதே குடித்து முடித்திருக்க வயிறு வேறு பசித்தது. அப்போது கதவை திறந்து கொண்டு வந்த வேலையால் அவளை உணவு உண்ண அழைத்தார். ஆரி வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரா? ஐயா வெளியில கிளம்பி போயிட்டாருமா. வெளியே போயிட்டாரா? எப்ப போனாரு? அந்த ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வெளியில வந்தாரு. அப்பவே கிளம்பி போயிட்டாரு. ரோஷினிக்கு அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பியது எப்போதும் போல வருத்தத்தை கொடுத்தது. இருப்பினும் கடைசியாக அவனது ஸ்மார்ட் வாட்சில் வந்த அலர்ட்டும் அவனது முகம் தீவிரமாக மாறியதும் அவள் நினைவில் வந்து செல்ல அவள் தன் மனதை தேற்றிக் கொண்டாள். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதான் சொல்லாம போயிட்டாரு. மறுநாள் காலை ஒரு பிரைவேட் ஜெட் தரை இறங்க அதிலிருந்து ஆரி, ரிஷி, சீஃப் என மூவரின் உருவம் வெளிப்பட்டது. அது ஒரு விமான நிலையம் கிடையாது. அது முழுவதும் ஆரிக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பிரைவேட் லேண்ட். அதில் ஒரு விமானம் தரையிறங்குவதற்கான தாராளமான இடம் பறந்து விரிந்து கிடந்தது. அவர்கள் விமானத்தை விட்டு வெளியே வர அவர்களுக்காக தயாராக ஒரு ஜீப் காத்து கொண்டிருந்தது. மூவரும் அதில் ஏறி அமர ஜீப் மின்னல் வேகத்தில் பாய்ந்து பறந்தது. அவர்கள் 3 கிலோமீட்டர் கடந்து வர ஆங்காங்கே சில பில்டிங் மட்டும் நின்று கொண்டிருந்தது. பெரிதாக போக்குவரத்து இல்லை என்றாலும் சில கார்களின் நடமாட்டமும் அங்கே இருந்தது. ஒரு வழியாக அவர்கள் அந்த இடத்தின் மெயின் பில்டிங்குக்கு வந்து சேர்ந்தனர். அந்த பில்டிங்கில் பல பிளாக்குகள் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஒரு பாகங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர். ஒரு இடத்தில் முழுவதுமாக கெமிக்கல்கள் நிறைந்திருக்க அந்த இடம் மிகவும் செக்யூர்டாக இருந்தது. ஆரி லிப்டில் ஏற அவனுடனே ரிஷியும் சீஃபும் ஏறினர். லிப்ட் 10வது தளத்தில் சென்று கதவு திறக்க அங்கு நேரடியாக ஒரு ஹைடெக் அறை வெளிப்பட்டது. அங்கிருந்து லைட்டிங்கே வித்தியாசமாக இருக்க அந்த அறையில் கம்ப்யூட்டர்கள் நிறைந்திருக்க பெரிய ஸ்மார்ட் ஸ்கிரீனில் கவுண்டவுன் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த ஹேக்கர்கள் அந்த கவுண்டவுனை எக்ஸ்டெண்ட் செய்வதற்காக கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருந்தனர். ஆரி அந்த அறைக்குள் நுழைவதை பார்த்து வேகமாக அங்கிருந்த சீனியர் ஒருவர் அவன் அருகில் நெருங்கி வந்தார். சார், இதுக்கு மேல செக்யூரிட்டி சிஸ்டமோட கவுண்டவுனை ஹோல்ட் ஆன் பண்ண முடியாது. தட் இஸ் ஈஸி டு பிரேக் தி வால்ஸ். ஃபைனலி நான் லாங் டைம் பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷனுடைய முகம் என் கண்ணு முன்னாடி வந்துருச்சு. How do you come? Never I did it. அந்த பெண் கூறிக்கொண்டிருக்க அவளது குரலையும் தாண்டி அங்கு நக்கலாக ஒரு ஆணின் குரல் ஒலித்தது. ஆரியின் பார்வை கவுண்டவுனில் இருந்து அந்த ஆளின் மீது பதிந்தது. அவன் அங்கு தனியாக இருந்த ஒரு கம்பத்தில் கைகளும் கால்களும் பின்னால் ஹேண்ட்கஃப் மூலமாக சிறை செய்யப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருந்தான். அவன் உடலில் ஒரு சிறு காயம் கூட இல்லை என்றாலும் அவன் முகம் முழுக்க வியர்வை வழிந்தபடி வழியில் இருப்பது போல் அவனது முகம் சிவந்திருந்தது. அதை பார்த்து ஆரி அருகில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் கேட்டான். அவனுக்கு அந்த ட்ரக் எவ்வளவு டோஸ் கொடுத்திருக்கீங்க? சார், நீங்க சொன்ன மாதிரி 5 மில்லிகிராம் தான் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டோஸோட எஃபெக்ட் முடிஞ்சு செகண்ட் டோஸ் இப்பதான் கொடுத்திருக்கோம். அவனுக்கு இப்பவே பெயின் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அந்த பெண் தன்னுடைய வாட்சை பார்த்தபடி கூற ஆரி அவன் எதிரில் சென்று நின்றான். Oh, really? You did it? Okay, what's the use? அவன் கேட்ட கேள்விக்கு ஆரியின் பதில் மிகவும் கூலாக இருக்க அதில் அந்த ஆள் எரிச்சல் அடைந்தான். ஓ, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தைரியத்துல இவ்வளவு கூலா பேசுறியா? They are very close to your heart. அத பீஸ் ஆக்குறது. அந்த ஆள் கூறி முடித்த நேரம் அந்த பெரிய திரையில் ஓடிக்கொண்டிருந்த கவுண்டவுன் நின்று அலர்ட் சத்தம் வர ஆரம்பித்தது. அங்கிருந்த அனைத்து கம்ப்யூட்டர்களிலும் உடனடியாக அலர்ட் ஐகான் தோன்ற யாராலும் தங்களது சிஸ்டமை ஆக்சஸ் செய்ய முடியவில்லை. அங்கிருந்து பதற்றமான சூழ்நிலையை பார்த்த அந்த ஆள் தன்னுடைய வலியையும் மறந்து சத்தமாக சிரித்தான். Oh no, time out. It's going wrong. எதுக்காக புலம்புற ரிஷி? முன்னாடி பிளான் படி போயிருந்தா கூட அட்லீஸ்ட் அவங்கள ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கலாம். ரிஷி பதட்டமாக பேச சீஃப் கோபமாக கூறினார். ஆனால் இந்த இருவரும் இந்த சூழ்நிலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஆரி ரிலாக்ஸாக நின்று கொண்டிருந்தாள்.